டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 7 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட சீசன் 4 எபிசோட் 8ல் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ட்ரேகன் சொன்னதையும் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கும். எபா என்ன மாதிரி நாள்ரா இது. ஆமாம், ட்ரேகன் எங்கே போனான்? அவனா வெளியில் அந்த பிராக்மன் மெம்பர் வந்திருக்கானுங்க போல இருக்கு. அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். டாக்குமிச்சி, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. பிராக்மன் அப்படிங்கிறவங்க நம்ம நம்புற மாதிரி கிடையாது. அவங்க வந்து ஒரு யாகுசா மாதிரியான ஒரு ஆளுங்க. சொல்லப்போனால் அவங்க டீமில் ஃபுல்லாகவே அடல்ட்டாக இருக்கானுங்க. அதனால பார்த்து பத்திரம். டாக்குமிச்சி இதுக்குள்ளே இழுக்கவே கூடாது. எந்த ஒரு டோமான் மெம்பரும் இழுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தானா இல்லையா? ஏய் ஏன்டா சண்டை போட்டுக்கிறேன்? என்னடா ஆச்சு? அதாவது ட்ரேகன் உள்ள இருந்தது காரணம் மைக்கி தான். மைக்கை கூப்பிடணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வந்தான். பிராக்மனோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா மைக்கை லீட் பண்ற டீமை காலி பண்ணணும், அதாவது மைக்கை தோக்கடிக்கணும். அதுதான் இப்ப இருக்க காண்டோ மாஞ்சி காங். சொல்ல போனா எங்க 2 பேரோட மோட்டிவ் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதனால நாங்க 2 பேரும் கை கொத்துக்கிட்டோம். எங்களுக்கு டோமனை பிடிக்கும். ஏன்னா அவன் நம்பர் 1 கேங்கா மாறணும், ஜப்பான்ல பெரிய கேங்கா மாறணும். அந்த மட்டும் இல்லாம ஒரு புது எறாவை கொண்டு வரணும்னு நினைச்சானுங்க. அதனாலதான் டோமன் எங்களை பிடிக்கும். ஆனா இப்ப இருக்க காண்டோ மாஞ்சி கேங் அந்த மட்டும் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஆம்பிஷன்றது ஒண்ணு கிடையாது. அதனால தான் நம்ம இதில் தோக்கடிக்க போறோம். சொல்ல போனா அவங்க பேட் கைஸ்டா, நம்மளாம் குட் கைஸ். புரியுதுல? அங்க 2 பெரிய கேங் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நான் சானோ மஞ்சளை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமா கத்துனீல. எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? நம்ம 2 பேரோட ஆம்பிஷனும் ஒண்ணுதான். என்ன சொல்ற? என்னால இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா எந்த ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸையும் இவ்வளோ இழுத்துட்டு வர முடியாது. ஆனா எனக்கு வேற வழியுமே தெரியல. மைக்கை எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா இவங்க கூட போறதா ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டா இருக்கும். இல்ல டாக்குமிச்சில செட் ஆக மாட்டான், வரமாட்டான். ஓ அப்படியா? அப்பனா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பாப்போமா? நான் வரேன், பிராமணுக்குள்ள ஜாயின் பண்றேன். இங்க பாரு, நான் மைக்கி கூட சண்டை போட மூலலாம் கிடையாது. அவங்க கூட சண்டை போட மாட்டேன். எங்களுக்கும் அது தண்டா வேணும். இந்த போட்டு நீ இருக்கிற, நம்ம டாக்குமிச்சி இருக்கிறான். 2 பேரும் பேசி சமாதானப்படுத்துங்க. சண்டை எவனுக்குடா வேணும்? டாக்குமிச்சி ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம இங்க கூட போறதுக்கான காரணம் அப்படிங்கிறது மைக்கை திரும்ப கொண்டு வரணும். அது மட்டும்தான். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேற அவங்க வேற. புரியுதா? வெல்கம் டு பிராக்மன் டாக்குமிச்சி அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு இருப்பான். நம்ம கண்டிப்பா மைக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றப்ப, ஏய் இந்த கொடையை வச்சுக்கோ, இனிமேட்டு நீ தானே என்னோட கோஃபரு. நாளைக்கு 3 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துரு அப்படிங்கிற மட்டும் இவ பாட்டு சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஏய் செஞ்சு உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கா? கொஞ்சம் ரெடியா வா. என்ன இவங்க சொல்றாங்க? போலாமா? எது? யாருமா நீ? இங்க பாரு, நான் என்ன ஷாப்பிங் பண்ணாலும் என் பேக் நீ தான் தூக்கிட்டு வரணும். அதெல்லாம் இருக்கட்டும். யாருமா நீ? திடீர்னு வந்து என்னமா பேசுற? எது? நேத்து தானடா பேசணும், அதுக்குள்ளேயுமா மறந்துட்ட? அப்படின்னா நீ ஒரு பொண்ணா? ஏன் அதுல ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா? 3 டிடிஸ்ல ஒண்ணு ஒரு பொண்ணா? டி ஏன்டா கத்துற? ஆஹா, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஷாப்பிங் போவானுங்க. ஏய் வா அந்த கடைக்கு போவோம், அந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த அடுத்த கடை டாக்குமிச்சி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? என்னால் நம்பவே முடியல. இந்த மட்டும் ஒரு பொண்ணு தான், 3 டிடிஸ்ல ஒரு பொண்ணா? அக்காசி எப்படி நீ கூட்டிட்டு வந்த? ஏன்னா பிளாக் டிராகனோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வைஸ் கேப்டன் அவரு. அப்படி இருக்கிறப்ப அவனை எப்படி உள்ளார கூட்டிட்டு வந்த? எது அவனையா? அவனோட அண்ணன்டா. எது உங்க அண்ணனா? ஆமா, என்னோட உண்மையான பேர் என்னன்னா அக்காசி செஞ்சு, கவராகி செஞ்சு அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் நேம். இதை பத்தி கேட்கிறப்ப எனக்கு அரிச்சியா தான் ஞாபகம் வரும். உனக்கு கூட தெரியுமே, சான்சு அரிச்சியோ, இந்த 5th டிவிஷனோட வைஸ் கேப்டன். அந்த சான்சுவா? அவனோட 2வது பிரதரு. நாங்க எல்லாருமே மிஸ்டீரியஸ் 3 சிப்ளிங்கடா. ஏமா உள்ளார போமான்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு அலப்பறம் பண்ணுவானுங்க. எனக்கு இப்பதான் ஒன்னொன்னா புரிய ஆரம்பிக்குது. அரிச்சியோவுக்கு பிராக்மன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. என்னதான் நான் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட எங்க அண்ணனை வச்சே பேச சொன்னேன். அவன் பேசுமே அவன் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அதனால தான் அவன் மைக்கோட கேங்ல இருக்கான். எது? அவன் மைக்கி கூட இருக்கானா? அந்த சான்சு இவனே தான் மைக்கி கூட ஃபியூச்சர்ல சேர்ந்திருக்கானா? அப்ப இங்க இருக்க காண்டோ மேட்ச் கேங்க தான் அங்க இருக்க போன்டனா இருக்கணும். புரிஞ்சிருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் லீடு கிடைச்சிருச்சு. ஏய் அடுத்த கடைக்கு போலாமா? நல்ல வேலை நான் பிராக்மன்ல ஜாயின் பண்ணேன். ஏன்னா இங்க இருக்க கீயே அவன் தான். ஜான்ஸை வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். சரி ரைட்டு, என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்? எனக்கு தெரிஞ்சு நீ சாக்கோமெண்ட் யூஸ் பண்ணு. எது அப்படியா? எவா செம்ம டேஸ்டா இருக்குடா. ஏய் எவ்வளோ நேரம் அந்த ஐஸ்கிரீம் தின்னுக்கிட்டே இருப்ப? சரி ரைட்டு, நாளைக்கு பார்ப்போமா? ஆமா, அந்த குச்சி வச்சு என்ன பண்ண போற? இங்க கூடு. டாக்குமிச்சி, இன்னொரு தடவை இந்த சாக்கோமெண்ட்டை சேர்ந்து சாப்பிடுவோமா? கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ற. இந்தா இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தூக்கி போடுவா. செஞ்சு ப்ராமிஸ என்ன மாதிரி விஷன்றா இது? அப்படியே அங்கேருந்து வந்தோம்னா இந்த விஷன் அப்படிங்கிறது மண்டை விட்டு போகவே போகாது. என்ன டாக்குமிச்சி, என்னத்த நினைச்சிட்டு இருக்க?
ஒன்றும் இல்லை லேய் நீ இன்னும் இங்கே தான் வாழ்றியா? அப்படியே லிஃப்ட் பட்டனை தொடுவான் பாருங்க. ரத்தம் 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 எப்படி? ஒன்றுமே இல்லை. என்ன மாதிரி விசன்றது? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏதோ ஒன்று ஆகுது, என்னன்னே தெரியலையே. அப்படியே ட்ரெயினோட ரூமுக்கு போவானுங்க. அங்கே அந்த டோமான் ஃபோட்டோலாம் இருக்கும், அது கூட எம்மா ஃபோட்டோவுமே சேர்த்து இருக்கும். அவளை என்னால் இன்னும் மறக்க முடியல, இன்னும் என் கனவுலலாம் வரா. அதனால தான் நான் மைக்கை விட்டு கொடுக்க முடியாது, அவனை எப்படியாச்சும் காப்பாற்றியே தீரணும். சொல்லு டாக்கமிச்சி, ஃப்யூச்சரில் மைக்கு எப்படி இருந்தான்? எனக்கு இப்போ தான் நல்ல ஒரு விஷயம் புரியுது. பிராகுமனில் இவன் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் மைக்கு மட்டும்தான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருந்தான், தூங்குறதே இல்லை போல இருக்கு, கண்ணெல்லாம் கருத்து போய் ஒரு மார்க்கமாக தான் இருந்தான். ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனே வச்சு நடத்திட்டு இருக்கான். அவனுக்குள்ளே இருக்க அந்த கெட்டதை அவனால் தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீனா சேஃபு, நீங்கள் எல்லாருமே சேஃபு, யாருமே சாகலை. கரெக்டாக சொல்லணும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணா 12 வருஷம் கழிச்சு நீ வரப்ப யாருமே செத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அதை காப்பாற்றிட்டான். என்ன பிரச்சனைனா மைக்கு இங்கே ஹாப்பியாக இல்லை, அதனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கான சத்தியத்தை பண்ணியிருக்கான். ஓ, இப்போதான் எனக்கு புரியுது. அதனால தான் எங்களை தள்ளி விட்டுருக்கான். நாங்களே அவனை வெறுக்கணும்னு சொல்லிட்டு எங்க கூட சண்டையெல்லாம் போட்டான். அந்த கெட்ட இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அவன் எங்களை விட்டு தள்ளி பண்ணக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக மாறணும். இந்த கோவம் அடித்தொடி எல்லாத்தையும் விட்டு தள்ளணும். இப்போதான் எனக்கு புரியுது, அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கான். எல்லாம் என் சத்தியத்துக்காகவா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட வழி அவனோட வழியோட சேர்ந்ததுன்னு நினைச்சிருப்பான், அதனால தான் இருக்கும். அந்த டாக்கமிச்சி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ பிராக்மன்ல சேர்ந்துட்ட அப்படின்னா ஃபியூச்சர் நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, எல்லாமே மாறிடும். நீ தயாரா இருக்கியா? என்ன நடந்தாலும் சரி கூட்டிட்டு வருவோம், வாடா போலாம். என்னது இது? டொமேட்டோ சாஸா? இதுதான் நான் பார்த்த விஷயன்னு. அந்த ரத்தம், அப்ப இது டொமேட்டோ சாஸ். என்னால ஃபியூச்சரை பார்க்க முடியுமா? அப்படியே இந்த வீட்டு வரானுங்க. ஒருத்தர் இந்த மாதிரி டீல் பேசிட்டு இருப்பான். இவன் ஒரு ப்ராஸ்டியூஷன் அந்த மட்டும் ஒரு ஒர்க் பண்றவன். அதனால இந்த டாக்ஸிலாம் வந்துட்டு இருக்கானுங்க, நீங்க தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இவளுமே சரின்னு சொல்லுவா. பட் இவன் என்ன சொல்லுவானா, இன்னசென்ட் எவனாச்சும் மாட்டினானுங்க, மவனை உன்னை கொன்றுவான் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுருவா. ஏமா இந்த மாட்டெல்லாம் கஷ்டமாட்ட பேசக்கூடாதுமா. டே, அவன் என்ன பேசிட்டு போறான் பத்தியா? எனக்கு பிராக்மன் இந்த மாட்ட விஷயத்துல தலையறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, ஃபீலிங்ஸ் வேற பிசினஸ் வேற, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணக்கூடாது. அது சின்ன பிள்ளைத்தனம். மைக் இதை தெளிவா ஹேண்டில் பண்ணுவான், புரியுதா? என்னடா இது நார்மல் பில்டிங் மட்டும் இருக்கு, கேமரா இருக்கு, செக்யூரிட்டிலாம் இருக்கு. என்னடா இது சீக்ரெட் சொசைட்டி ஏதாச்சும் உள்ளார நடத்துறானுங்களா? உள்ளார அப்படின்னா அடித்தடி வெட்டி குத்துன்ற மாட்டம் இருக்கும், அடிச்சுட்டு கிடப்பானுங்க. ஓ டாகமிச்சி வந்துட்டியா? இங்க சண்டை போறாங்களே, இந்த சண்டை அப்படிங்கிறது ஒரு மார்க்கமான ஒரு சண்டை. இந்த சண்டை எல்லா நைட்டுமே நடக்கும்டா. இவங்களை வச்சு மேல இருக்கவங்க பெட் கட்டுவானுங்க. அண்ட் இதுல ஜெயிக்கிறவங்க பிராக்மன்ல ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு போவானுங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, பிராக்மன்ல யார் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் லீடரா இருப்பாங்க. எல்லா கேமரையும் ஆஃப் பண்ணுங்க, இன்னைக்கு மேட்ச் இங்கே முடியுது. சீக்ரெட் மீட்டிங்க ஆரம்பிப்போமா? செஞ்சுன்னு சொல்லி கத்துவானுங்க, ஆறாவரம் பண்ணுவானுங்க. இவ கையை தூக்குவா பாருங்க, எல்லாம் அமைதியாயிருவானுங்க. நம்ம பிராக்மனோட நியூ மெம்பரை காட்டுறோம். முன்னாடி வா அனகாக்கி டாகமிச்சி. இவன் தான் பிளடி ஆலவின்ல கலந்துகிட்டவன், பேட்டில் ஆஃப் கிறிஸ்மஸ்ல பங்கு வகிச்சவன், அண்ட் காண்டோ இன்சிடென்ட்ல ஒரு முக்கியமான லீடே வகிச்சவன். த ஃபார்மர் டோக்கியோ மஞ்சி கேங்கோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் அண்ட் பிளாக் டிராகனோட கடைசி சக்சஸர் இவன் தான். இதை போட்டுக்க அனகாக்கி. வெல்கம் டு பிராக்மன். நம்ம எல்லாம் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு. 14 ஜூலைல காண்டோமாஞ்சி கேங் கூடயும் ரொக்குஹாரா டெண்டே கூடயும் ஒரே நேரத்துல அட்டத்துல சண்டை போட போறோம். ரெடியா? 3 டிடிஸோட வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கத்துவா பாருங்க. இந்த வீட்டு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. நான் நினைச்ச நாள் வந்துருச்சு, மைக்கே ஃபைனலா மீட் பண்ண போறேன். இவங்க 2 பேரும் இதை பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. செஞ்சியோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பகுட்டு ஒரு மாதிரி இருக்கா, அந்த பகுட்டு ஒரு மாதிரி இருக்கா, மண்டிக்குள்ள என்னதான் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவன் டேட்டுக்கு போலாம், என்ன சொல்ற? இதோட இந்த சாப்டர் அப்படியே முடிப்போம். லவ் யூ so much.